அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு களம் இறங்கிய முக்கிய கிரகநிலைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் இது நடந்தே தீரும், மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது, விரயத்தில் சஞ்சரித்த சூரியன் தற்போது ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து இந்த மாசி மாதம் முழுவதும் வலம் வரப்போகிறார். மாசி 9ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமாக 5 செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறப்போகிறார். மாசி 14ஆம் தேதி முதல் புதன் மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலகி மனஸ்தானத்தில் நீச்சம் பெறப்போகிறார். 25ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார் வித்யாகரகரான புதன். மட்டுமல்லாது மாசி 20ஆம் தேதி வக்ரகதியில் திரும்புகிறார் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரன். இப்படி பல அதிரடியான மாற்றம் இந்த மாசி மாதத்தில் ஏற்படும் போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால், சுகஸ்தானத்தில் அதீத பலத்துடன் நேர்கதியில் நன்மையை அதிகமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வலம் வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் நினைப்பதை காட்டிலும் ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் ஜென்ம ராசியில் இறுதி மாதமாக ராசியின் அதிபதியான சனி வலம் வரப்போகிறார். அவருடன் இணைந்து சூரியன் இந்த மாதம் முழுவதும் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைந்திருப்பதால் எதிர்பாராத சில அதிரடியான மாற்றம் உண்டு. ஆனால் ஆரோக்கிய தொல்லைகள், அலைச்சல் அதிகரிக்கலாம். அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் வித்யாகரகரான புதன் ஜென்மத்திலும் பிறகு தனஸ்தானமாகிய 2லும் வலம் வரப்போகிறார். குறிப்பாக மாசி 14ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு அங்கு வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. அவர்களுடன் வித்யாகாரகரான புதனும் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவது மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் இந்த 3 கிரகநிலைகளும் சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் பதிப்பதால் அஷ்டம பாதிப்புகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் 12 இடங்களிலுமே வலம் பெற போகிறார். இப்படி அதிரடியான பல மாற்றங்கள் நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நிறைவடையக்கூடிய இந்த மாதத்தில் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடைதாமதம் இல்லாமல் கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை விட்டு பல கிரகநிலைகள் விலக இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வரவுக்கேற்ற செலவு அதிகரித்தாலும் அந்த செலவு சுப விரயங்களாகவும் மிக சிறப்பான நன்மைகளை மாற்றித்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக இருக்கிறது. சனி, ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழல் என்று சொல்லப்பட்டாலும் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக நல்ல முன்னேற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்களை சூழ்ந்து வந்த நிலையில் அவை அனைத்திலும் சிறப்பான மாற்றம் உறுதியாக கிடைக்க போகிறது. எதை செய்தாலும் திறன்படவும் செம்மையாகவும் இந்த வேளையில் செய்து முடிப்பதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வெற்றிகரமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் தடைதாமதம் இல்லாமல் உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான எதிர்பாராத நல்ல அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் சற்று விலகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கவலையான பயம், எதிர்காலத்தை பற்றிய கலக்கம் போன்றவை முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. மிகவும் கவனத்துடனும் ஜாக்கிரதையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய நேரமாக பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்து கொள்வதால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர
தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. சொந்த பிரச்சனைகள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் பகிர வேண்டாம், அதனால் சிரமம் ஏற்படும். அதே போன்று மற்றவர்களின் பிரச்சனையிலும் தடையிட வேண்டாம். இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி, சூரியன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் ஜென்மத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. ஒதுங்கி இருப்பது மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றத்தையும் உடல்நல ஆரோக்கியத்தையும் திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதையும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த மாசி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அளவோடு அனைத்து வகையான பணிகளையும் வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் ஜென்மத்தில் சாதகமற்ற முறையில் ராசியின் அதிபதியான சனியும் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வலம் வருவதால் எதை செய்தாலும் அதிக கவனத்துடனும் அளவாகவும் வைத்துக் கொள்வது நல்லது. அளவுக்கு மீறி செல்வதால் சில மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே புதிய விஸ்தரிப்பு திட்டங்கள், முதலீடுகள் போன்றவற்றை சற்று தள்ளி வைப்பது நல்லது. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வழிகள் கிடைத்தாலும் அளவோடு இருந்தால் பெரிய அளவிலான தடைகளை விலக்கி முன்னேற்றத்தை உறுதியாக தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். ஏனென்றால் தற்போது அபரிவிதமான லாபம் கிடைக்கிறது என்று முதலீடு செய்து பின்னர் வருத்தப்படுவதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் 2 உச்சம் பெற்றிருப்பதால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது வெளிநாடு சென்று உங்களது திறமையை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் பெயர் புகழ் உச்சத்தை பெறக்கூடிய அளவிற்கு சம்பாதிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி நிறைவாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் குறைந்த ஆதரவு நிலவி வந்த சூழலில் அந்த குறைந்த ஆதரவு அனைத்தும் விலகி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உள்ளது. அது மட்டும் கிடையாது, இந்த தருணத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகமும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் நிறைவாக கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் இனி வரக்கூடிய தருணங்களில் நல்ல முன்னேற்றம் கல்வியில் விரைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக அமையும். நினைப்பதை காட்டிலும் கடினமாக உழைத்த உங்களுக்கு நல்ல பலன்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பராமரிப்பு விரயங்கள் கட்டுக்குள் வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக இந்த மாசி மாதத்தில் தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும்.